கடைசியா ஃபைனலா நான் வந்து ஒரு வீடியோ பேசணும் அப்படிங்கிற முடிவுல வந்து இருக்கேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன். ரொம்ப சரியா. இன்னைக்கு வந்து என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய மாணவர்களுக்கான 10ஆம் வகுப்பு தேர்வு வந்து ரிசல்ட் வந்துச்சு. ஒரு ஆசிரியையாக ஒவ்வொரு வருடமும் நான் வந்து ஜெயித்து கொண்டு என்னுடைய நிலையில அடுத்த நிலையில நான் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த சந்தோஷத்தை கூட நான் இன்னைக்கு இன்னும் முழுமையா வந்து நான் கொண்டாட முடியல. என் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல முடியல. நாங்கள் 100 மார்க் நிறைய பிள்ளைங்க எடுக்கணும்னு நினைச்சோம். 10 பிள்ளைங்கள்ட்ட 99 மார்க் எடுத்திருக்காங்க. காலையிலே வந்து எங்க மேடம் வந்து எனக்கு கால் பண்ணி, டீச்சர் நிறைய பிள்ளைங்க உங்க சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, 90க்கு மேல நிறைய பேர் எடுத்திருக்காங்க, 99 10 பிள்ளைகளுக்கு மேல எடுத்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டீச்சரா வந்து நான் அதுல வந்து நான் ஜெயிச்சு நிக்கேன். இந்த சில பேர் வந்து சொல்றீங்க இல்லையா, ஒரு சில பேர் அதாவது ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு துளி விஷம் வந்து அந்த பாலையே திரிச்சு கெட்டதாக்கிற மாதிரி அந்த ஒரு சில பேர் இருக்கீங்க இல்லையா, ஒரு சில பேர். உங்க அம்மா வந்து அகைன் உங்க அப்பா கூட சேர்ந்துட்டு அது வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இப்படிலாம் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்ற ஒரு சில பேர். அதுக்கப்புறம் பொண்டாட்டியே வேண்டான்னு சொல்லிட்டு 4 வருஷமா இருந்து அந்த பிள்ளைக்கு எப்படியெல்லாம் பார்த்தார் அப்படிங்கிற ஒரு துளி நன்றி இல்லாத மாதிரி பேசுற சில பேர், நிறைய பேருக்கு தெரியுது சரியா. ஒரு சில பேர், எத்தனை பேருடைய வாழ்க்கை இந்த 4 வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஒரு சில பேர் அதையுமே பழைய இதை இப்ப வரைக்கும் கமெண்ட்ஸ்ல வந்து இத்தனை வயசுலயே வந்து கல்யாணம் முடிக்க நினைச்சதுனால வெளியே போயிட்டு எவ்வளவு டேலண்டட்ங்கிறது இங்க இருந்து வளர்க்கப்பட்டது நான் நிறைய நேரம் நான் சொல்லியிருக்கேன். அந்த பிரச்சனையாவே இருக்கட்டும், என் மேல தப்பு இருக்கிறதாவே இருந்தாலும் 4 வருஷம் ஆயிட்டு அந்த பிரச்சனை எப்பவோ முடிஞ்சு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை முடிஞ்சு சார்ட் அவுட் ஆயிட்டு போச்சு. முன்னாடியாவது வீட்டை விட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் இருந்துச்சு. வீட்டை விட்டு அப்பா கூட துணையா யாரும் அப்படி போக மாட்டாங்க. 4 வருஷம் இருக்கிற அளவுக்கு அப்பா கூட துணையா இருந்து போயாச்சு, ரைட்டு. அகைன் வந்து வீடு ஃபங்க்ஷன்ல பால் காய்ப்போட வந்து நீங்க வந்து திருப்பி என்ன பண்றீங்க, முழுமையான ஒரு எல்லாத்தையும் புரிஞ்சு ஏத்துக்கிற பிள்ளை மாதிரி அண்ணங்கார வந்து பால் காய்ப்புக்கு வராட்டாலுமே இவங்க வந்து பெரிய இவங்க மாதிரியும் பாசம் உள்ளவங்க மாதிரி நீங்க வந்து என் கூட வந்து சேர்ந்தீங்க சரியா.